வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை அறிக்கை மற்றும் எல்னினோ, சூப்பர் எல்னினோ, அதனால் வறட்சி என்கின்ற அச்சத்தை போக்கும் ஆய்வறிக்கை ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்பிற்கானது. அதோடு இணைந்து தமிழ்நாடு மற்றும் 2027 முன்கணிப்பும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு. முதல்ல வானிலை அமைப்பு, கடல் நீரோட்டம், கடல் வெப்பத்தை பார்ப்போம். பசிபிக் பெருங்கடல்ல ஆசிய பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கு, மத்திய பசிபிக் பெருங்கடல் வெப்பமும் உயர்ந்திருக்கு, அமெரிக்க பக்கமும் உயர்ந்து கொண்டிருக்கு. ஆக பசிபிக் பெருங்கடல் ஒட்டுமொத்த வெப்பம் உயர்ந்திருக்கு. ஆசிய பக்கத்தில் பரப்பில் அதிகமாக உயர்ந்த பகுதி பரப்பில் கூடி காணப்படுது. அமெரிக்க பக்கம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில உயர்ந்திருக்கு. ஆனா ஆசிய பக்கம் ஜப்பான் முதல் ஆஸ்திரேலியா வரைக்குமே வெப்பம் உயர்ந்திருக்கு. அதனால கண்டிப்பா நிகழ்வு தென்மேற்கு பருவமழை காலத்துல வங்கக்கடல் நோக்கி இருக்கும். கடல் நீரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. கடல் வெப்பம் கடத்தப்பட்டாலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இது ஆசிய பக்கத்துல வெப்பம் உயர்ந்திருக்கும். பிறகு அமெரிக்க பக்கத்தில் வெப்பம் உயர்ந்து எல்னினோவாக மாறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். இந்திய கடற்பகுதியை பார்ப்போம். இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் தென்னரை கோளத்துல கடந்த ஆண்டு பெரிய அளவில் நிகழ்வு உருவாக காரணத்தினால வெப்பம் உயர்ந்திருக்கு. குறிப்பாக ஆப்பிரிக்காவை ஒட்டிய இந்திய பெருங்கடல்ல வெப்பம் மிகுந்து காணப்படுது. அந்த வெப்பம் மிகுதியான கடற்பகுதியிலிருந்து நீராவியை சுமந்து வரும் காற்று தற்பொழுது குஜராத்தில் போய் ஏறி குஜராத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கு. குஜராத்தில் குளிர்விக்க அமைப்பு சாதகம் இருக்கு. அதனால நீராவி மொத்தம் நீராக மாறுகிறது. முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஆனால் கர்நாடகா, கேரளாவில, மகாராஷ்டிராவில கூட மும்பைக்கெல்லாம் நீராக மாற்ற அமைப்பு இருக்கு. ஆனால் உயரழுத்தமோ குளிர்விக்கும் காற்றோ இல்லாத காரணத்தினாலே நீராவி வெப்பமடைந்தே பயணிக்கிறது. இதனால ஒரு ஈரப்பதம் இருந்தாலும் அந்த மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில குளிர்விக்கும் காற்று இல்லை. போதுமான அளவில் அதற்கு சமமான குளிர்விக்கும் காற்று இல்லை. காற்று எதிர்த்து தேக்கினால் அல்லது காற்றில் முறிவு ஏற்படுத்தினால், காற்றில் திசை மற்றும் வேக மாறுபாடு ஏற்பட்டால் மழை பொழிவு ஏற்படுத்தும். அதற்கும் உயரழுத்தங்களோ அல்லது காற்று சுழற்சியோ எதுவும் இல்லை. இருந்தாலும் அவ்வப்பொழுது காற்று சுழற்சிகள் ஏற்படும். வங்கக்கடலையும் காற்று சுழற்சிகள் ஏற்படும். தென்சீன கடற்பகுதியில் இருந்து நிகழ்வுகள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரிலே தென்மேற்கு பருவமழை காலத்தின் இறுதி கட்ட நாட்களிலே நிகழ்வுகள் வங்கக்கடலில் அமையும். இப்பொழுது ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வழியாக குஜராத் நோக்கி ஒரு நிகழ்வு பயணிக்க தொடங்க போகுது, கரையேற போகுது. முழுமையாக கரையேறி வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்துல மீண்டும் ஒரு வெள்ளப்பெருக்கை குஜராத்துக்கு கொடுக்க போகுது. அதே நேரத்துல வட இந்திய நிலப்பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை ஆங்காங்கே இமயமலை ஒட்டிய பகுதி, காஷ்மீர் மற்றும் ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற பகுதிகளுக்கும் கொடுக்கும். அதே நேரத்தில் ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானாவின் வடக்கு பகுதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவிற்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்க போகுது. இப்ப இருக்கிற நிகழ்வு உள்ளே போகிற காரணத்தினாலே கிழக்கு காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றும் என்பதனால, மேற்கு காற்றும் கிழக்கு காற்றும் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் சந்திக்கும் என்பதனால, மெல்ல நகரும் காற்றாக இருக்கும் என்பதனால, அதாவது வட இந்திய நிலப்பகுதிகளில் தான் நிகழ்வு இருக்கு. ஆனால் வங்கக்கடலில் இருந்தாதான் வலுவாக காற்று இருக்கும். வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கிற காரணத்தினால மெல்ல நகரும் காற்றாக நகர்ந்து கிழக்கு கரையோரத்துல, தெற்கு கரையோரத்திலையும், அதாவது கோடியக்கரை முனை, முத்துப்பேட்டை பகுதி உட்பட, ராமநாதபுரம், தொண்டி உட்பட, ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு கடலோரத்திற்கு கூட, ராமேஸ்வரத்திற்கு கூட வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்துல நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. மலையோரமும் கடலோரமும் நல்ல மழை இருக்கும், உள்ளேயும் இருக்கும். உள்ளே பெய்யும் மழைப்பொழிவை விட மலையோரமும் கடலோரமும் அதிகம் இருக்கும். வட உள் பகுதிகளிலும் அதிகம் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அப்படியே பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, இந்த பகுதி வரைக்கும், விருதுநகர் மாவட்டத்திற்கு கிழக்கு பகுதிக்கும்
நல்ல மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் நல்ல மழை இருக்கும், வங்கக்கடலோரமும் நல்ல மழை இருக்கும், வட உள் பகுதிகள், வடகடலோரம், டெல்டா பகுதிகளுக்கும் நல்ல மழை இருக்கும். இந்த நிகழ்வு அதாவது வட இந்திய நிலப்பகுதி ஊடாக குஜராத் நோக்கி பயணிக்கக்கூடிய நிகழ்வு அப்படியே ராஜஸ்தான் குஜராத் மழைப்பிடிப்பை கொடுத்து விட்டு பாகிஸ்தானுக்குள் கடலோர பாகிஸ்தானுக்கு கராச்சி பகுதியை நோக்கி விலகிய பிறகு ஒரு 5 நாள் இடைவெளி கிடைக்கும். 5 நாள் மழை பொழிவுல கொஞ்சம் தொய்வு ஏற்படலாம், 4 நாள் இருக்கலாம் குறைஞ்சபட்சம். அதுல மீண்டும் ஒரு வெயில் உயரலாம். அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, அதுக்காக கவலைப்பட கூடாது. அந்த வெயில் உயர்வு மீண்டும் மழை பொழிவை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த வெயில் உயர்றதுக்கு காரணம் என்ன? சூரியன் குத்துக்கதிர் வருகை காரணமா? தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் இல்லாத காரணத்தினால, குளிர்ச்சியான காற்று இல்லாத காரணத்தினால வெயில் உயரும். இருந்தாலும் அந்த நேரத்தில் பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு உயிர் பெற்றிருக்கும் என்பதனால அது சீனா, ஜப்பான், தென்கொரியா கடந்த பிறகு அடுத்த நிகழ்வு அது அப்படியே ஹாங்காங் வழியாக, சீனா வழியாக, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக அடுத்தடுத்து வங்கக்கடல் நோக்கி வர தொடங்கும். கண்டிப்பா ஆகஸ்ட் 15க்கு மேல் செப்டம்பர், அக்டோபரிலே நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். தமிழ்நாட்டிலும் வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை, தென்மேற்கு பருவமழை இணைந்த வெப்பச்சலன மழையெல்லாம் ஆகஸ்ட் 15க்கு மேல மேலும் தீவிரமடை. செப்டம்பர், அக்டோபர் மிக வலுத்திருக்கும். அக்டோபர் 15 தேதி வடகிழக்கு பருவமழை போலவே இருக்கும். ஆனால் பெய்வது அக்டோபர் 15 வரைக்குமே தென்மேற்கு பருவமழை தான். தென்மேற்கு பருவமழை திடீரென்று ஒரே நாளிலே தலைகீழாக திரும்பி வடகிழக்காக மாறும் அக்டோபர் 18. அக்டோபர் 18 வலுத்த வடகிழக்கு பருவமழையாக கொடுக்கும். வட இந்தியாவிலே அதாவது வேகமாக பின்வாங்கி, ஆனால் தென்னிந்தியாவில் வேகமாக பின்வாங்காமல் வடகிழக்கு பருவமழை போலவே மழை பொழிவை கொடுத்து அப்படியே வடகிழக்கு பருவமழையாக மாறி தென்னிந்தியாவில் அக்டோபர் 18 குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, தெற்கு ஆந்திர பிரதேசம், கேரளா, தெற்கு கர்நாடகா, இங்கெல்லாம் காரைக்கால், புதுச்சேரி எல்லாமே நல்ல மழை பொழிவை அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை பொழிவை வலுத்த பலத்த மழையாக கொடுக்கும். சிறு நிகழ்வும் வலுத்த மழையை கொடுக்கும், வலுவான நிகழ்வும் உண்டு. இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்திற்கு முன்பே தென்மேற்கு பருவமழையே வடகிழக்கு பருவமழை மாதிரி பெய்யும். வடகிழக்கு பருவமழை தொடங்கியதும் வலுத்த மழை பொழிவு, சிறு நிகழ்வும் வலுத்து கொடுக்கும். ஜனவரி 10 வரை மழை நாட்கள் அதிகம், இடைவெளி நாட்கள் குறைவு. இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியில் வெப்பம் மிகுந்து இருக்கிற காரணத்தினாலே, தொடர்ந்து நீரோட்டங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இலங்கை சுற்றியுள்ள கடற்பகுதிகளுக்கு நிகழ்வை கொண்டு வந்து இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் இலங்கையை ஒட்டியுள்ள மாவட்டங்களாம், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக மழை பொழிவை கொடுக்கும். சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் கொடுக்கும். ஆனால் வடகடலோரத்தை விட டெல்டா கூடுதல், டெல்டா விட தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக தெரிகிறது, இலங்கைக்கு அதை விட கூடுதல் தெரிகிறது என்பதை தான் இந்த அறிக்கையில சுட்டி காட்ட விரும்புகிறேன். சரி, இந்த ஆண்டு அப்படியே போயிடும். அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும்? ஜனவரி மாதம் வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது கடல் வெப்பத்தை நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. கடல் வெப்பம் எப்படி இருக்கு, நீரோட்டத்தோட திசை எப்படி இருக்கு, நீரோட்டத்தோட வழிவட்டத்தடம் எப்படி இருக்கு. ஆனால் எல்னினோ என்பது இருந்துட்டே இருக்கும். அமெரிக்காவில் உடனடியாக விலகாது. 2027 எல்னினோ தான். ஆனால் எல்னினோவை மட்டும் நாம கருத்தில் கொள்ளக்கூடாது. இந்திய பெருங்கடல் வெப்பம், தெற்கு இந்திய பெருங்கடல், வடக்கு இந்திய பெருங்கடல் எனப்படக்கூடிய வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல், குமரிக்கடல் வெப்பம்லாம் எப்படி இருக்கிறது என்பதை ஜனவரியில் பார்க்கும் பொழுதுதான் அடுத்த ஆண்டு மழைப்பொழிவை சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுதே கணிப்பின்படி வரக்கூடிய ஜனவரியில வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்து பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல வலுத்த ஒரு வெயில் காலம், கோடை காலமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்றோம், பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழையை சேமியுங்கள், பண்ணை குட்டைகளை அமையுங்கள், இருக்கும் பண்ணை குட்டையை அகலப்படுத்துங்கள், ஆழப்படுத்துங்கள், கரைகளை பலப்படுத்துங்கள், மழைநீரை சேமியுங்கள். அடுத்த ஆண்டு 2027 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்ல அந்த கோடையை சமாளிக்கும் வகையில கொஞ்சம் நீரை தேக்குங்கள் என்று சொல்றோம். ஆனால் கோடை அந்த 3 மாதம் மட்டும்தான். அதுக்கப்புறம் இறுதி கட்டத்துல கோடை மழை பிடிவும் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழையும் தொடங்கும். மே மாத இறுதியில் கோடை மழை வலுத்திருக்கும், முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் என்று தெரிகிறது. எல்னினோவும் இருக்கும், வங்கக்கடல் வெப்பமும் இருக்கும். எல்னினோ அப்படியே மெல்ல வீக்காகி ஆசியா பக்கத்துக்கு கடல் நீரோட்டம் திரும்பும். மெல்ல 2028க்கு லானினோவா மாற்றுவதற்கு மெல்ல திரும்பும். எல்னினோ வடகிழக்கு பருவமழை காலத்திலையும் 2027 தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் அப்படியே வீக் ஆகிட்டே இருக்கும், தொய்வடைஞ்சிட்டே இருக்கும். அப்படியே 2027 தென்மேற்கு பருவமழை காலத்துல
இந்திய பெருங்கடல் வெப்பத்தை வெறுத்து பருவமழை பொழிவை பார்க்க வேண்டும். அது ஜனவரி மாதம் உறுதிப்படுத்தலாம். கண்டிப்பா நல்ல மழை பொழிவு கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்கு என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக வலுவான எல்னினோ என்பது வரக்கூடிய இந்த டிசம்பருக்கு மேல ஜனவரியில் இருந்து அடுத்த ஆண்டு ஏப்ரல் வரைக்கும், மே வரைக்கும், அதற்கப்புறம் இப்ப இருக்கிற மாதிரி வீக்காக தொடங்கும், மழைப்பொழிவு இருக்கும். கண்டிப்பா இந்த வருடம் 2026 பொறுத்த வரைக்கும் தாமதமாக தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் வலுப்பெறும், வடகிழக்கு பருவமழை மிகவும் அதிகமாக இருக்கும். இதுதான் நம்முடைய தலைப்புச் செய்தி. வட மாநிலங்களுக்கு அப்படித்தான். மீண்டும் குஜராத்திற்கு மழைப்பொழிவை கொடுக்க போகுது, வெள்ளப்பெருக்கை கொடுக்க போகுது வரக்கூடிய ஆகஸ்ட் முதல் வாரத்துல. தொடர்ந்து நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம், ஒடிசாவிற்கு வரும். இறுதியில் செப்டம்பர்ல ஆந்திர பிரதேசத்துக்கும், அக்டோபர்ல ஆந்திர பிரதேசம், தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கும் நிகழ்வு வந்து இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். கவலைப்படாதீர். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.